ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன்பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக சூப்பராக வரும். இது வந்து 1 pot ரெசிபி தான். குக்கரில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. நல்ல உதிரியாக சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே 2 எடுத்துக்கலாம். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டாரு எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 வெங்காயம்னா 2 தக்காளி ஆட் பண்ணால் தான் வந்து பிரியாணிக்கு கரெக்டான ரேஷியோவில் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் சுருண்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி சிக்கனு, இது வந்து 1/2 kg சிக்கனு. எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதே ஈக்குவல் ரேஷியோவில் சிக்கனோ இல்லை மட்டனோ போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பர் லெவலில் இருக்கும். இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கரெக்டான ரேஷியோவில் இருக்கும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட போகிறேன். அதனால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா காரம் உரைச்சி டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு சிக்கனில். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதங்கின பிறகு குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அரிசியை வந்து சோக் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் அரிசி ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நாட்டுக்கோழின்றதுனால நான் ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு விசில் கொடுத்தாச்சு. இப்போ 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா உதிரியாக சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கேன். 1/2 லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு குக்கரில் ஒரு விசில் கொடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜில் சூப்பராக இருக்கும் பிரியாணி. இப்போ ஒரு விசில் கொடுத்தாச்சு. இப்போ லீக் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. குக்கரில் ஈஸியாக செய்திடலாம். பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இதை ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.